SSC Max Academy current affairs series of November month பார்க்க போறோம். So the first current affairs is about snow skiing event. Where is the snow skiing event being hosted in Jammu and Kashmir to promote adventure tourism and winter sports? Okay. So in the adventure tourism and winter sports தான் இந்த snow skiing event வருது. Okay. So இது எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஸ்துவார். ஓகே, கிஸ்துவார் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஜம்முல தான் இது நடந்தது. ஸோ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 50 ஸ்கில்டு ஸ்கையர்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த நேம் ஆஃப் த லேண்டர் லான்ச்டு அலாங் சந்திராயன் 3 நியர் த சவுத் போல் ஆஃப் த மூன்? ஓகே, ஸோ லேண்டர் நேம் நம்மளுக்கு தெரியும், விக்ரம் தான். இது சந்திராயன் 3. ஓகே, ஸோ விக்ரம் 2ஓட சந்திராயன் 2ஓட லேண்டரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் தான். ஸோ இது ஏன் வந்து நியூஸில் இப்போ வந்திருக்கு, சந்திராயன் வந்து லான்ச் பண்ணிட்டோம், ஸோ அது லேண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்டகுலர் இஜெக்டட் ஹேலோ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இஜெக்டட் ஹேலோ எந்த ரீசண்டாக எந்த லேண்டர் வந்து கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இஜெக்டட் ஹேலோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லூனார் சர்ஃபேஸ், மார்ஸ், இது மூனோட சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், சாண்டு, டஸ்ட்டு, சாயில் அதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு இம்பேக்ட் லேண்டர் வந்து போய் இம்பேக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இறங்கினோடனே இங்கே என்ன இருக்கும்னா இங்கே இருக்க டஸ்ட்டு எல்லாமே என்ன ஆகும், தூசிலாம் போகும் இல்லையா. ஸோ இதுதான் இஜெக்டட் ஹேலோ சொல்கிறாங்க. இது வந்து லூனார் ஃபெனாமெனன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இப்படி கூட கேட்கலாம், லூனார் ஃபெனாமெனன்னா இஜெக்டட் ஹேலோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, த டோல் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர் மாடல் ஆஃப் NHAI, ஓகே, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஹஸ் பீன் டெவலப்டு டு என்கரேஜ் dash participation in the highway sector. ஓகே, ஸோ டோல் ஆப்ரேட் டிரான்ஸ்ஃபர். ஓகே, ஸோ இந்த மாடியூலில் தான் பண்ணுவாங்க. ப்ரைவேட் செக்டார் வந்து உள்ள வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா இதை கொண்டு வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். So the next question is, when were Bru refugees given permanent resettlement in Tripura under rehabilitation program? Okay, so எப்போன்னு கேட்குறாங்க. ஸோ 2020 தான் கொடுப்பாங்க. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூ ரெஃப்யூஜிஸ்னா ரியாங் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஜாகிரஃபியில் ட்ரைப்ஸ். ஸோ இவங்க தான் இந்த ப்ரூ ரெஃப்யூஜிஸ். இந்த ஏன்னா இப்படி ப்ராமினெண்ட்டாக இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ப்ரூ அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு காஃபி ஃப்ளேவர் இருக்கு இல்லையா. ஸோ வந்து அங்கே வந்து தயாரிக்கிறதுனால அப்படி கூட சொல்லுவாங்க. ஸோ இவங்களை வந்து ப்ரூ ரெஃப்யூஜிஸ் சொல்லுவாங்க. ஸோ இவங்க ஏன் இப்போ நியூஸில் வராங்கன்னா இவங்க வந்து மேக்ஸிமம் மிசோவில் தான் இருக்காங்க. ஓகே, ஸோ ஆனால் வந்து ட்ரிபுரா அதை வந்து இவங்க நிறைய பேர் வந்து மைக்ரேட் ஆகிட்டே இருக்காங்க டியூ டு இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட். ஓகே, ஸோ அதனால இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேர் இஸ் அ பாயிண்ட் கேலிமர் வைல்ட் லைஃப் சாங்சுரி லொக்கேட்டட்? ஓகே, ஸோ எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து நம்ம தமிழ்நாடு மேப் இருக்கு இல்லையா. பாயிண்ட் கேலிமர் வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த பாயிண்ட் கேலிமரில் இப்போ ஏன் இது நியூஸில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து வாட்டர், அதாவது வாட்டர் ஆகுமெண்டிங் பாடிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஆகுமெண்டிக் வாட்டர் பாடிஸ் தான் இங்கே நிறைய தண்ணி என்ன பண்ணுவோம், ஃப்ரெஷ் வாட்டர் வந்து என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து நம்ம ஆகுமெண்ட் பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இதனால் இந்த திஸ் இஸ் ஃபார் பேர்ட் ஏரியா தானே இது. பிளாக் பக்கு, கிளேட்டர் ஃப்ளெமிங்கோ இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ராம்சர் சைட். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இது ராம்சர் சைட். ஓகே, ஸோ அதனால தான் வாட்டர் ஆகுமெண்ட் பண்ணுறாங்க, தண்ணி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அங்கே, அதனால தான் நியூஸில் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த தீம் ஆஃப் த வேர்ல்டு ஆக்குபேஷனல் தெரப்பி டே 2023? ஓகே, ஸோ இதோட தீம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி த்ரூ கம்யூனிட்டி, இதுதான் தீம். சரிங்களா. ஸோ இது யார் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ். ஓகே, ஸோ இவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இவங்க வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரியில் தான் இருப்பாங்க. ஸோ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா October 27 தான் நம்ம வேர்ல்டு ஆக்குபேஷனல் தெரப்பி டே நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஹூ அமாங் த ஃபாலோயிங் இஸ் த நியூலி அப்பாயிண்டட் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர்? ஓகே, ஸோ யார் வந்து நியூலி அப்பாயிண்டட் கேட்குறாங்க, பிரவீன் ஸ்ரீவத்சவா. ஸோ நெக்ஸ்ட், ஹூ presided as the chief guest of the inaugural session of Global Conference on Cooperation in Enforcement Matters? Okay,
ஸோ நம்மளுக்கே தெரியுது என்ஃபோர்ஸ்மெண்ட் மேட்டர்ஸ் கண்டிப்பா இது ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ரிலேட்டடா தான் இருக்கும். ஸோ அப்போ நிர்மலா சீதாராமன் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, when is ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் ஆர் நேஷனல் யூனிட்டி டே செலிப்ரேட்டட்? October 31. ஓகே, ஸோ நேஷனல் யூனிட்டி டேனா சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த்டே. ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணாங்க, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்டா போயிட்டு பேசினாங்க. இந்தியாவை வந்து இவங்க தான் வந்து இணைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அதனால ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் போய் பேசி அவங்களெல்லாம் வந்து இந்தியன் யூனியன் ஆஃப் இந்தியாவுக்குள்ள வர வைப்பாரு. சரிங்களா? ஸோ அதனாலதான் அவரோட பர்த்டேவை நம்ம ராஷ்ட்ரிய ஏக்தா திவாஸ் ஆர் நேஷனல் யூனிட்டி டேவா செலிப்ரேட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, who inaugurated project worth 5800 crores in மேசானா குஜராத்? ஓகே, ஸோ யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி ஜி. ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 2nd November 2023. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, who among the following has been announced as director of Capri Sports? ஓகே, இந்த Capri Sports வந்து நியூவா ஒரு டிரெக்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜினிஷா சர்மா தான் அவங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேர் ஹாவ் நியூ மஷ்ரூம் ஸ்பீஷீஸ்? இந்த ஸ்பீஷீஸ் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேண்டலோமைசிஸ் ஆல்பாஸ்குவாமோசஸ். ஓகே, ஸோ எங்க இது பண்ணாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கோங்க, who among the following is also known as frozen smoke or solid air? ஓகே, frozen smoke நோ சொல்லுவோம், solid air நோ சொல்லுவோம். ஓகே, ஸோ எதை சொல்லுவோம் அப்படின்னா ஏரோஜல் தான் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which institute has developed carbon nanofluorides that can convert incident sunlight to heat with 87% efficiency? ஓகே, ஸோ ஐஐடி பாம்பே தான் என்ன பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க இந்த கார்பன் நானோஃப்ளோரைட்ஸ். ஓகே, ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா this is nanofluorides. ஸோ இன்சிடென்ட்டா வர சன்லைட்டா அப்படியே ஹீட் எனர்ஜியா மாற்றிடும். சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் வந்து நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நேம் த செகண்ட் வெசல் ஆஃப் த டைவிங் ஸ்போர்ட்ஸ் கிராஃப்ட் ப்ராஜெக்ட் லான்ச்டு பை த இந்தியன் நேவி. ஓகே, ஸோ இது வந்து இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி A21. ஓகே, ஸோ எங்கன்னா டிட்டாகா ரயில் சிஸ்டம் இவங்க தான் வந்து என்ன பண்றாங்க, இதை வந்து கொடுக்குறாங்க. ஓகே, மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், some of the mission, name the mission under which NASA launched a sounding rocket to study the Cygnus loop. இந்த Cygnus loopனா என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன் இருக்கும் இல்லையா, அந்த ரெம்னன்ட் ஆஃப் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன், அதாவது இதோட ரெம்னன்ட்னா இதுல இருக்க அந்த மிச்சம் மீதி இருக்கிறது ரெசிஜுவல்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் ஸ்டடி பண்றதுக்கு தான் இந்த ராக்கெட், சவுண்டிங் ராக்கெட் வந்து பண்றாங்க. இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபியூஸ். ஓகே, ஸோ அர்த்தம் புரிஞ்சுக்கணும். இன்ஃபியூஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஃபீல்டு அல்ட்ரா வயலட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, அல்ட்ரா வயலட். ஓகே, ஸோ அல்ட்ரா வயலட்னா என்ன ஆகும்னா, ஸோ லாங் டிஸ்டன்ஸ் போயிட்டு இன்ஃப்ராரெட்னு ஒன்று வரும். ஓகே, இது ஷார்ட் டிஸ்டன்ஸ் வச்சிருப்பாங்க. அல்ட்ரா வயலட் வந்து இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன். ஸோ இது படிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து என்ன தெரிஞ்சிடும்னா, ஒரு ஸ்டார் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றது புதுசா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, So next question, according to the 2018 agreement, how many squadrons of IS-400 were to be given to India by Russia? Okay, so எத்தனை squadrons கேட்டிருக்காங்க. ஓகே, so 5 squadrons. ஓகே, ஸோ IS-400 இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து 5 ஸ்குவாட்ரன்ஸ். ஸ்குவாட்ரன்ஸ்னா ஒன்றும் இல்லைங்க, ஸ்குவாட்ரன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில ஈச் யூனிட் வந்து செட் ஆஃப் ஏர்கிராஃப்ட் ஹெலிகாப்டர் வச்சு அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் இந்த 5 ஸ்குவாட்ரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது எதுக்காக இந்த IS-400 யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் சைனா அண்ட் பாகிஸ்தான் டிஃபென்ஸ்க்காக தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். ஓகே, ஆன்சர் இஸ் 5. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேர் இஸ் த Rajaji Tiger Reserve located where recently a conservation foundation was established? Okay, so இது வந்து உத்தராகண்ட் தான் ஆன்சர். இந்த ராஜாஜி டைகர் ரிசர்வ்க்கு இவங்க வந்து ஒரு கன்சர்வேஷன் ஃபவுண்டேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா த்ரூ திஸ் ஃபவுண்டேஷன் அந்த ரிசர்வ் வந்து இன்னும் எப்படி பாதுகாக்கிறது, இன்னும் அங்க இருக்க ஃபாரஸ்ட்ரியில எப்படி ஆகுமெண்ட் பண்றது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ ராஜாஜி டைகர் ரிசர்வ் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா இதுல பாருங்க.
ஸோ இதுதான் உத்தராகண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்டேட் ஆஃப் உத்தராகண்ட். இப்படி வரும் இல்லையா, உத்தராகண்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுல ராஜாஜி நேஷனல் பார்க் இங்க இருக்கு. ஓகே, ஸோ அதர் நேஷனல் பார்க்கும் பார்த்துருக்கோங்க. கார்பெட், ஓகே, ஸோ நந்தாதேவி, வேலி ஆஃப் ஃப்ளவரு, ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கங்கோத்ரி, ஓகே, ஸோ இங்கே இந்த கங்கோத்ரி உள்ள இருந்து தான் அந்த கிளேசியர் இருக்கு, அது உள்ள இருந்து தான் நம்மளுக்கு வந்து கங்கா ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நேம் த ஃபர்ஸ்ட் நேம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் மல்டி ரோல் காம்பேட் ஹெலிகாப்டர் டெவலப்டு பை HAL, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். ஓகே, பிரச்சந்த். ஓகே, இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வாட் இஸ் த டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் ஆஃப் த 77 kilometer Bandhu New Sanad section of Western Dedicated Freight Corridor? First, இந்த Western Dedicated Freight Corridor தான் இல்ல பாந்து அண்ட் நியூ சனார் இந்த லைன் வருது, சரிங்களா? ஸோ இதோட காஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, இதோட காஸ்ட் வந்து 3184 crore. ஓகே, இந்த வெஸ்டர்ன் ஃப்ரைட் காரிடர் என்னன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ வெஸ்டர்ன் ஃப்ரைட் காரிடர் பாருங்க, திஸ் இஸ் வெஸ்டர்ன் ஃப்ரைட் காரிடர். ஓகே, ஸோ இந்த ரெவார்ல இருந்து இந்த வடரோரா வரைக்கும் ஃபுல்லா வரும், சரிங்களா? இப்படி வரும் JNPT. ஓகே, ஸோ இதுதான் வெஸ்டர்ன் காரிடார். இதுல ஒண்ணுதான் பாந்து அண்ட் சன்னா. ஓகே, ஸோ இதுதான் வெஸ்டர்ன் ஃப்ரைட் காரிடார். நெக்ஸ்ட் பார்ப்போம் நம்ம. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 3rd November 2023. ஓகே, who among the following is the Lieutenant Governor of Ladakh? ஓகே, லெப்டினன்ட் கவர்னர் ஆஃப் லடாக் யாருன்னு கேட்குறாங்க, BD மிஸ்ரா. ஓகே, ஸோ 5 years யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் வந்து ஃபார்ம் பண்ணி 5 years ஆச்சுன்னு என்ன பண்ணுறாங்கன்னா யூனியன் டெரிட்டரி டே அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி நம்ம பிரசிடென்ட் வந்து அங்கே போயிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, what is the base year for the index of 8 core industries? This is also a quite important question. Okay, so இதோட base year பார்த்தீங்கன்னா 2011 to 12 தான். ஓகே, ஸோ இந்த 8 core industries என்னென்னு பார்த்துக்கோங்க. கோல், ஸ்டீல், ஓகே, நெக்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி, நேச்சுரல் கேஸ், ரிஃபைனரி ப்ராடக்ட்ஸ், அப்புறம் வந்து சிமெண்ட், ஃபர்டிலைசர். ஸோ இது ஏன் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 8 core இண்டஸ்ட்ரியோட இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, கம்பைன்டு இண்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தவிர எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ எல்லாவோட மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, சிமெண்ட் மட்டும் ஆகலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கமிட்டி வச்சு சிமெண்ட் ஏன் ஆகலை அப்படின்னு பார்ப்பாங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேர் இஸ் த நம்பர் 4 ஸ்குவாட்ரன் ஓகே ஆஃப் IAF based in India? ஓகே, நம்பர் 4 ஸ்குவாட்ரன் எங்க இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ எங்க இருக்குன்னா உட்டார்லை. ஓகே, ஸோ உட்டார்லைல தான் இருக்கு, பார்மர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேர் இஸ் த AI சேஃப்டி சமிட் 2023 டேக்ஸ் பிளேஸ்? ஓகே, ஸோ எங்க நடந்தது AI சேஃப்டி சமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல தான் நடக்கும், சரிங்களா? ஸோ யூகேல வந்து நடக்குது. ஓகே, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜீவ் சந்திரசேகர் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, when was the Union Home Minister Special Operation Medal constituted? Okay, Special Operation Medal. Okay, so 2018ல தான் என்ன பண்ணாங்க, கான்ஸ்டியூட் பண்ணாங்க. ஸோ இது வந்து it is awarded for 4 special operation. Okay, so for what அப்படின்னு பார்த்தீங்கன்னா high degree of planning, high significance for security of the country. ஸோ இதுக்கெல்லாம் தான் வந்து ஸ்பெஷல் ஆப்ரேஷன் மெடல் வந்து கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட், which among the following is the subject matter of Project Smart? Okay, Project Smart என்னன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டேஷன் தான் Project Smart. ஓகே, மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில் டிரான்ஸ்போர்ட். ஓகே, சரிங்களா? ஸோ அதான் Project Smart. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, வேர் வில் பி த 54th இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா டேக்ஸ் பிளேஸ்? ஓகே, ஸோ எங்க நடக்குதுன்னா கோவால தான் நடக்குது. இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா across the film producers, directors across the globe, they are invited for this event. இது வந்து எங்க நடக்குதுன்னா கோவால நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, which session of the International Solar Alliance Assembly was hosted at பாரத் மண்டபம் in New Delhi? ஓகே,
ஸோ வந்து 6th செஷன் தான் நடக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ். இதில் வந்து கொஸ்டின் இப்படி கேட்பாங்க, இந்த டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருக்க கண்ட்ரீஸு, இந்த கேப்ரிகான்ல இருக்க கண்ட்ரீஸ் தான் வந்து இதில் இருக்குமானா இல்லை. ஓகே, ஸோ இது வந்து இனிஷியேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் பிரான்ஸ். ஓகே, இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இன்டர்நேஷனல் சோலார் அலைன்ஸ் சோலார் எனர்ஜிக்காக பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் டோட்டலாக 97 கண்ட்ரீஸ் இருக்கு. இந்தியா வந்து மெயின் பிளேயர் இதில். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, who among the following provides standardized format for data information to police station in road accident in India report. ஓகே, ஸோ யார் கொடுக்குறாங்க அப்படின்னா யுனெஸ்கேப், UNESCAP, யுனைடெட் நேஷன் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கமிஷன் ஃபார் ஏஷியா அண்ட் பசிபிக் தான் இவங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வாஸ் சைன்ட் by the Dash and Jwala Gupta Academy of Excellence, Hyderabad, to promote sports. Okay, so yaar SDAT, okay, State Sports Development Authority. So இவங்களுக்கு தான் பண்றாங்க. Thank you.